ஸோ ஹாலோவீன் அது ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி ஒரு விஷயமாக தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இதுதான் அந்த கேஸ்டல் ஹாரர் ஹவுஸ். இதோட தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஐயோ இதோ பாருங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும் கத்திரி. எல்லாருக்கும் வணக்கம். டிஜே பிளாக் யூடியூப் சேனலை நான் தூக்கிட்டேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. டிஜே பிளாக்கை கடத்திட்டு வெளியே போயிட்டு இருக்கோம். என் கூட கேட் விமன் இருக்காங்க. யார் அந்த புள்ள? பிரதர் டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட் பிரதர். 50 சென்ட் மாதிரி இவர் ஒரு 100 சென்ட். நான் யாருன்னு என் மூஞ்ச காட்டவா? திடீர்னு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் மாற்றி நாங்கள் போயின்னு இருக்கோம்னா ஹாலோவீன் வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அதுக்குன்னு கடையெல்லாம் வேற போட்டிருக்காங்க. சரி, நம்ம ஏரியாவில் வந்து இந்த பொங்கலுக்கு போய் மோளா கடை போடுவாங்கள்ல, இந்த மாதிரி இந்த ஸ்பெஷலாக வந்து ஹாலோவீனுக்கு நிறைய கடைலாம் போட்டு அதெல்லாம் நிறைய வித்துட்டு இருக்காங்க. சரி, நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டாக பார்ட்டி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து நிறைய கிளப்ஸில் வந்து இன்னைக்கு ஹாலோவீன் தீம்ல பார்ட்டி போயிட்டு இருக்கு. நாங்கள் ஏன் இதை போட்டிருக்கோம்னா, பிரவீன் ப்ரோக்கு தெரிஞ்சவங்க யாரோ வீட்டில் வந்து ஒரு ஹாலோவீன் பார்ட்டி நடக்குது. பிரவீன் ப்ரோ கூப்பிட்டுருக்காங்க, கேரளின்லாம் கூப்பிட்டுருக்காங்க. நான் இவங்க வீட்டுக்கு வந்ததால சரி நாங்கள் போகிற இடத்துலேயே வாங்க கூப்பிட்டு போகிறேன்னு. யாருக்குமே தெரியாது இவர் வர்றது அங்க. ஆமாம், யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்னொரு விஷயம், நான் யாருன்னு அவங்க யாருக்குமே தெரியாது. ஐயோ அப்படி சொல்லாத. அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனா தெரியாத மாதிரி கூட்டிட்டு போறோம். எப்படி பேசி சமாளிச்சு பாத்தீங்களா? சரி, ஆக்சுவலாக வந்து இந்த ஹாலோவீனுக்காக வந்து நாங்கள் இந்த கெட்டப் போட்டிருக்கோம். ஸோ இந்த எங்கள் 3 பேரில் யார் கெட்டப் நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஆப்வியஸ்லி எல்லாரும் கேரளின் தான் போடுவீங்க. இது என்ன கெட்டப்னா, பைரட்ஸோட தொப்பி, அப்புறம் இந்த மாதிரி மான்ஸ்டரோட மாஸ்க்கு, இதெல்லாம் கொலாப் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன? நான் வந்து கேட்குவேன். எவ்வளோ நேரம் செலவாச்சு உங்களுக்கு? 1 hour. நம்ம பார்த்த வேலை எல்லாம் ஒட்டு வருமா? இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கொலாபரேஷன்ல போயிட்டு இருக்கு. ஒரு கனடியன் யூடியூபர் இன்ஃப்ளூயன்சருக்கும் ஒரு தமிழ்நாடு இன்ஃப்ளூயன்சருக்கும் ஒரு கொலாபரேஷன் வீடியோங்க இது. நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார், போங்க. ஸோ இப்போ வந்து இந்த கெட்டப்லாம் போட்டு நாங்கள் போகிறோம். ஆனால் நாங்கள் இருக்க போகிறதோ 1 மணி நேரம். அதுக்கு வந்து அப்புறம் எங்களுக்கு அடுத்து இன்னொரு அப்பாயின்மெண்ட், முக்கியமான இருக்கு. யாரோ ஒரு பயங்கரமான ஹாலோவீன் தீம் ஏதோ ஒன்று இருக்கான். கேசலோமான்னு ஒரு கேஸ்டலு. அந்த கேஸ்ட்ல வந்து இந்த ஹாலோவீனுக்காக ஏதோ ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ப்ரோ. நம்ம ஊர்ல கூட நிறைய பயமுறுத்துற மாதிரி பண்ணுவாங்க. இங்கெல்லாம் பேய் அங்கங்க படுத்து கிடக்கும், செத்து கிடக்கும். நம்ம அதை போய் பார்த்துட்டு வர வேண்டியதான். என்னப்பா சொல்ற ப்ரோ? என்ன பஞ்சாயத்துனா, நேத்து அந்த இது பார்த்தேன், இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பயங்கரமா போட்டு வச்சிருக்காங்க ப்ரோ. சும்மா ப்ரோ, உள்ள நீங்க செத்துட்டீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. அவங்களுக்கு ஒரு லாயர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க எங்களுக்கு பிரச்சனையே ஆகாத மாதிரி ஒரு டிஸ்க்ளோஷர் எழுதி கொடுங்க. அந்த லாயர் அடிச்சிருப்பாங்க, நீங்க அதை கையெழுத்து போடுறீங்க. என்ன அது கையில் தானே போட்டு நாங்க ஃபுல்லா பண்ணிட்டோம்ல. இப்படிதான் ப்ரோ. துபாயில ஒரு முறை போனோம் ப்ரோ. இந்த பிலிவிட்டார் நாட்டுலாம் இருக்கும்ல, இந்த குளோபல் வில்லேஜ், அது பக்கத்துல ஒண்ணு இருந்துச்சு. இது வந்து பயங்கர உங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கு இந்த பேஷண்ட் பிரெக்னன்சிலாம் இருந்தால் வரக்கூடாது அப்படி இப்படின்னு போயிருந்துச்சு. அந்த அப்புறம் உள்ள போய் பார்த்தா அந்த குயின்ஸ்லாண்ட்ல மூஞ்சில தண்ணியெல்லாம் அடிக்கலாம் ப்ரோ. அந்த ஃபைடியா என்ன அந்த மாதிரி இருந்துச்சு. பேய் இருக்கும் ப்ரோ, ஆனா அது அங்கங்க செத்து கிடக்கும். யாராவது ஒருத்தர் அப்படி இப்படி நடந்து போவாங்களே தவிர நம்ம வந்து ஐயோ பயமா இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. போற போக்குல அப்படியே பேய பார்த்துட்டு நார்மலா சிலர்லாம் வந்து சும்மாவே பேய்னாலே பயம் இருக்கும்ல, அவங்களுக்கு அது பயமா இருக்கும். கரல் உங்களுக்கு பயமா? It's gonna be a good experience tonight. திடீர்னு நானே எல்லாத்தையும் கைட்டுனா எப்படி நிப்பேன்? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. அங்கங்க மனுஷங்க பேய் வேஷத்துல இருப்பாங்க. ஒரிஜினல் பேயை புடிச்சு நிறுத்தி வச்சிருப்பாங்கன்னு நினைச்சா பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. தீவு திடலாம் வந்து பேய்க்கு நம்ம கொஞ்சம் பரிதாபப்பட்டு காசுல பிஸ்கெட் கொடுத்துட்டு வருவோம், அந்த மாதிரி இருக்கும். ஆனா நான் ஃபாரின்னா அந்த ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன். எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் முக்கியம் தான். எனக்கு வந்து இந்தியாவில கூட நிறைய ஹாலோவீன் ஹவுசஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து கொஞ்சம் கடமைக்கு தான் இருப்பாங்க. சரி, ஓகே, எது வந்தாலும் போய் பார்ப்போம். ஒன்னே அது நம்ம பயமுறுத்துதான் பார்ப்போம். நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? ஸோ ஹாலோவீன் அது ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி ஒரு விஷயமாக தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம்.
வாங்க உள்ளே பார்ப்போம். இதுதான் அந்த கேஸ்டல். இதுக்குள்ளே தான் வந்து நாங்கள் போயிட்டு அந்த ஹாலோவின் நைட்டை பார்க்க போகிறோம். ஹாரர் ஹவுஸ் இதோட தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, டிக்கெட் ஸ்கேன் பண்ணியாச்சு. இங்கே ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. ஹாய் ஹாய். நீ யாரா? இருங்க பாய். 2 கிலோமீட்டருக்கு நம்ம இப்படி தான் போனோம். பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. சவுண்டு தான். இதே மாதிரி 2 கிலோமீட்டர் போகணுமா? முன்னாடி வரோம் தானே. ஏய், இதான் என்ட்ரன்ஸ் இல்ல? இருங்க 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 இருங்க. எப்போ எங்க வந்து நிற்பானே தெரில. ஐயோ, இதோ பாருங்க. பிவேர் ஆஃப் உல்ஃபா. இது உள்ள இப்போ ஏதோ உல்ஃப் வர போகுது. ஓ, இவன் தான் அந்த உல்ஃபா. நான் பார்த்து இவனை பார்த்து 2 மணி நேரம் பயந்துட்டேன். இவன் யார்? லேசர் கண்ணன். ஹாண்டட் ஹார்வெஸ்ட் இருக்குதால. பப்ஜியில் கேமஃபேஸ் ஷூட் போட்டு பத்துன்னு இருப்பானுங்களே, நம்ம ஆளுங்க தான். ஐயோ ப்ரோ, அவனு தான் பப்ஜி சூட்டு. அப்படியா? நடுவில் ஓடுவாங்களே பயந்து. நமக்கு லெஃப்டில் ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ எதிர்பார்க்கும்போது வர முன்னாடி ஓடி வருவானுங்க. பாருங்க, செடி கொடி மாதிரியே நிற்கிறானுங்க. எனக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். கொஞ்சம் இரு. சாரி. ஓகே, இப்போ நாங்கள் ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கோம். பேய் பார்ட்டி. ஓகே, இப்போ நாங்கள் ஹாலோவின் பார்ட்டி முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கோம். ஐயோ, திருப்பி நடக்கணுமா? அதோ நிற்கிறானுங்களா பசங்க, தெரியுது பின்னாடி. என்ன அருமையாக பண்ணியிருக்காங்க. வரானுங்கடா, லைனாக வரானுங்கடா. யாரா இவனுங்க? பாய், 10 கிலோ கறி கொடுங்க பாய். ப்ளீஸ் அட்டாக் ஹர். செம்ம பயமாக இருக்குது. சரியான இருட்டு. ஐயோ ஆயா, ஒண்ணுமே தெரியல. ஐயோ, எப்படி நடிக்குது பாரு அந்த பொண்ணு. அப்படி போத்தா. பயங்கரமா இருக்காங்களே இவங்க. ஐயோ, பயண்டா இவன். ஃபைனலி நாங்கள் வெளியே வந்துட்டோம். எப்படி போச்சா? விட்டா போயிருக்கோம். அந்த அளவுக்கு பயமாக இருந்தது. பட் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஃபைனலாக வந்து நாங்கள் இந்த என்ன கேஸ்டல், காசா லோமா கேஸ்டலில் வந்து இந்த ஹாலோவின் நைட்டை முடிச்சிட்டோம். ஸோ இதோட வந்து இந்த vlog முடிய போகுது. மிஸ்டர் டிஜே பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.